Hello guys, welcome to Bits and Pieces. இந்த வீடியோல ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா இது மூணு காரணத்துக்காக. ஒன்று வந்து டிஜிட்டலைசேஷன் டு ரூரல் ஏரியாஸ் அந்த அளவு எடுத்துட்டு போறது. இன்னொன்று டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எக்கானமி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன், எல்லாருக்கும் காசு போய் சேர்றது. இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகேங்களா? இன்னொன்று கவர்மெண்ட்டுடைய ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் விச் இஸ் சர்விங் த லாஸ்ட் மைல். கடைசி மைல்ல இருக்கவங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸை கொண்டு போய் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் போராடுது. அதற்கான ஒரு பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகே, யார் இது யார் இதை வந்து ஓவர்சி பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிசிஐ, நேஷனல், இங்க இருக்கு பாருங்க, பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதை பத்தி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் எனேபிள் பண்ணி நீங்க ஏதோ பே பண்றீங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உள்ள போலாம். இது வந்து it will empower a bank customer to use Aadhaar as her identity to access his respective Aadhaar enabled bank account. ஓகேங்களா? அதாச்சும் நீங்க உங்க ஆதார் மட்டும் உங்க கையில இருந்தா போதும். அதை வச்சு நீங்க பேங்கிங் டிரான்சாக்ஷன், பேலன்ஸ் என்கொயரி, கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ராயல், ரெமிட்டன்சஸ் இதெல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆதாரை வச்சு யூ ஆர் டூயிங் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு தான் பொருள். என்னென்ன நீங்க பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் பேலன்ஸ் பார்க்கலாம். ஆதார் டு ஆதார் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கேஷ் வித்ட்ரா பண்ணலாம், கேஷ் டெபாசிட் பண்ணலாம். பிஎஃப்டி அப்படின்றா என்னன்னு பின்னாடி சொல்றேன் தனியா. ஓகேங்களா? இது இன்டர் பேங்க் இன்ட்ரா பேங்க் மோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏரியாலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்டர் பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ டு எஸ்பிஐ, சரி, எஸ்பிஐ டு ஐஓபி அப்படின்னா இன்டர் பேங்க். இன்ட்ரா பேங்க் அப்படின்னா ஒரே பேங்க்குள்ள எஸ்பிஐ டு எஸ்பிஐ. உங்க அக்கௌண்ட் எஸ்பிஐ, என் அக்கௌண்ட் எஸ்பிஐனா காசு போட்டு விடுறீங்க. இல்ல என் அக்கௌண்ட் ஐஓபி, என் அக்கௌண்ட் கேனரா அப்படின்னா எஸ்பிஐ உங்கள்ட்ட இருந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் மூலமா ரெண்டையுமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு ஆதாரை கொண்டு வர்றது. இன்னொன்னு ஃபினான்சியல் இன்க்ளூஷன், எல்லாத்து கையிலையும் காசு போறதுக்காக ஒரு வேலை. ஓகே, ஏன்னா எல்லாத்துலயும் ஆதார் இருக்கு. அடுத்தது எலக்ட்ரானிபிகேஷன் ஆஃப் ரீட்டைல் பேமெண்ட்ஸ். ஓகே, அது டிஜிட்டலைசேஷன். அதே மாதிரி எனேபிளிங் இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் த்ரூ சென்ட்ரல் ஸ்விட்சிங் அண்ட் கிளியரிங் ஏஜென்சி, அதுதான் என்பிசிஐ. அதே மாதிரி கவர்மெண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ், எம்ஜி நரேகா, இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, பிஎம் கிசான் சாமான் நிதி மூலமா, அதை ஆதார் மூலம் கொடுக்கறது. இன்னொன்னு இன்டர் ஆபரபிலிட்டி பேங்க்ஸுக்கு நடுவில் இருக்க ஆபரேஷனல் இன்டர் ஆபரபிலிட்டி அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறது அது. அண்ட் பில்டிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபுல் ரேஞ்ச் ஆதார் எனேபிள்டு பேங்கிங் சர்வீசஸ், அதற்கான ஒரு ஃபவுண்டேஷனா இது வந்து செயல்படுது. பிஎஃப்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். பிஎஃப்டி அப்படின்றால் பெஸ்ட் ஃபிங்கர் டிடெக்ஷன். பெஸ்ட் ஃபிங்கர் டிடெக்ஷன்னா நீங்க ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு சிம் கார்டு வாங்கலான்னு போவீங்க, போய் உங்க விரலை வைப்பீங்க. நீங்க கடைசியா சின்ன வயசுல ஆதார் போட்டோவுக்கு இது கொடுத்ததுங்க, ஓகேங்களா? அந்த விரல் எதுவுமே டிடெக்ட் ஆக மாட்டேது, நல்லா வைங்க. ஒரு 5 விரல் இருக்குது அப்படின்னா ஆதார் எடுக்க போனீங்க அப்படின்னா, இப்போ அது வரையணுமே, சரி, இப்ப இருக்குன்னா 1 2 3 4 கிராஸ் போட்டு 5 அப்படின்னு சொல்லி டிக் போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த விரல் எல்லாம் உங்களுக்கு வந்து அன்னைக்கு இருந்த கைரேகைக்கும் இன்னைக்கு இருந்த கைரேகையும் மெஷினால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இந்த 1 3 2 5 இது எல்லாமே பெஸ்ட் ஃபிங்கர். இந்த பெஸ்ட் ஃபிங்கரை இட் வில் டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. இதுதான் வந்து சொல்றாங்க, பெஸ்ட் ஃபிங்கர் வில் பி டிடெக்டட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது தான். சரிங்களா? யார் டிடெக்ட் பண்ணுவா அப்படின்னா, அந்த ஆபரேட்டர் உட்கார்ந்துருக்காருல அவரு. இதுதான் பெஸ்ட் ஃபிங்கர் டிடெக்ஷன். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்பான்ஸ் வச்சு, பெஸ்ட் ஃபிங்கர் டிடெக்ஷன் எதுவோ அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு ரிசல்ட் எல்லாம் கம்யூனிகேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி ஃபர்ஸ்ட் இந்த இது ஒர்க் ஆகுறது எப்படி அப்படின்னு பாருங்களேன். இதற்கு ரொம்ப முக்கியமா, அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை சொல்லிடுறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முக்கியமா எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு ஓடிபியே தேவையில்லை. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலே போதும். எதுக்கு ஓடிபி நமக்கு? ஒன் டைம் பாஸ்வேர்டு எதுக்கு? நீங்க தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்க போனுக்கே வருது. நீங்க தாங்க என் விரலையே நான் போய் கொடுக்குறேன், நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறீங்க. இனி எதுக்கு ஓடிபி கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா நீங்க கைரேகை வச்சாலே எல்லாமே ஸ்கேன் ஆகி வந்துடும். சரிங்களா? இது வந்து ஒரு பேங்க் லெட் மாடல். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போதும். ஆப்வியஸா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போதும். ஓடிபி தேவையில்லை, பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை. இந்த ஏரியால கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போய் இந்த இடத்துல கைரேகை வைப்பீங்க. ஓகேங்களா? என்பிசிஐக்கு அது போய் வெரிஃபை ஆகும். இந்த கைரேகை ஆளு இவர் தானா அப்படின்னு சொல்லி வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆயிட்டு ஆமா இவர் தான் அப்படின்னு எங்க ஆகும் அப்படின்னா, இஷ்யூர் பேங்க்குக்கு போகும். அதுக்கப்புறம் இஷ்யூர் பேங்க் அதை கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி வருவாங்க. அதே மாதிரி என்பிசிஐக்கு ஒரு ஓகே கன்ஃபார்ம்டுன்ற மெசேஜ் இங்க வரும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உங்களோட மிஷின் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்குல்ல அந்த கடையில,
அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு காசு வந்துடும். ஓகேவா? இது யாரு அத்தன்டிகேட் பண்றாங்கன்னா யுஐடிஏஐ. யுஐடிஏஐனா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதான் இதோடைய குட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இது. முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓடிபி அண்ட் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தேவை கிடையாது, உங்க கைரேகை மட்டும் போதும். ஓகே கைஸ், தேங்க்யூ.